டேய் இங்க பாரு. ஏய் தம்பி, ஏய் வா என்னங்களா? அட உன்னைத்தவா ஏனப்பா ஆள் 6-7 அடி இருந்துட்டு அரை முடி தேங்காய் குடிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா அது? மனுஷ தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்கண்ணா. எங்கிட்டயே நாட்டியம் பேசுறியா நீ? உண்மையை பேசுறதுக்கு பேரு நாட்டியமாங்கண்ணா. டேய் மனுஷனா பிறந்தா ஒரு லட்சியத்தோட இருக்கணும். அண்ணா குனிஞ்சு தேங்காய் பொறுக்கிறதுனால லட்சியம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுது இல்லைங்க அரமனை. அதுல வேலைக்கு சேரணும் சொல்லு வேண்டாம் சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க. ஏய் ஆட பைத்தியக்கார, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லு, அது ஒரு நியாயம் இருக்கு. சொந்தமாகறானாமா இதெல்லாம் முடிய மாட்டேன் உன்னால. முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட் கண்டுபிடிச்சாரு, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு, வாஸ்கோட காமாவும் இந்தியாவுக்கு வந்தாருங்க. ஆடா முடியாதுன்னு நினைச்சிருந்தா மனசு குரங்காவே இருந்திருப்பானுங்க. இப்பங்கண்ணா முடியும்னு நினைச்சங்காட்டி தானுங்க வெள்ளக்காரன் நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சனால்தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. சரி இவ்வளவு விவரமா பேசுற, நாய் கரண்ட் மாதிரி பணின்னு போட்டிருக்க. நாய் தானே கரண்டுச்சு. எப்போ? காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. சரி அத பொறுக்கிறதுல எனக்கு நாய்க்கு சரியானு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாக்கு? இல்லைங்க, நான் தானுங்க ஜெயிச்சேன். நாயை கொண்டு போட்டணுங்க. அட பாவியே, நாயை போய் கொண்டிருக்கான் பாரு. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர்ற எல்லா தகுதியும் போட்டிருக்கு. ஆமா இவ்வளவு விவரத்தையும் வச்சுட்டு நீ ஏன் தேங்காய் பறிக்கிட்டு இருக்க? எல்லா வேலையும் தெரியுங்கண்ணா, ஆனா கொஞ்சம் வாய் ஜாஸ்திங்க. அதனால எங்க வேலைக்கு போனாலும் ஒரு 4 நாள் நம்மள துரத்தி விட்டுருவாங்க. வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்கள அகில இந்திய ரீதியில பெரிய பெரிய தலைவராகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சுட்டு நீ தேங்காய் பறிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தேசத்தை யார் காப்பாத்துறது? எங்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா? சரி. வேற என்ன? அமாவாசை போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நெகு நெகுன்னு சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். சரி. எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. ஹலோ, இவன் ரூபாயோட மதிப்பு தெரியாம பேசிட்டு இருக்கானா? சரிங்க, இன்னத்து நிலவரம் போடுங்க. அமெரிக்கன் டாலருக்கு 7000 ரூபாய். இப்படி ஆட இந்த கருவத்துக்கு ஏழை போடப்பா. வரணுங்க. அப்புறம் என்னங்க திடுதிப்பு நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டீங்க? ஆட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா வெள்ளக்காரன் பேரெல்லாம்? ஆமாங்க, அதெல்லாம் எழுதி கொடுத்துரு. சரி. பொழுதோட மீட்டிங்ல பேசி நான் கைதட்டல் வாங்கிக்கிறேன். அப்போ இத்தனை நாள் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? இத்தனை நாளா ஒரு திருநாளப்பா திடுதிப்புன்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்தேன். அதுதான் ஒரு வாரமா மீட்டிங்கே போகாம இருக்கிறேன்.